ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ஃப்ரைடே ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கோட ஃபர்ஸ்ட் டே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட், இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட் எங்கெல்லாம் ரியாக்ட் ஆகலாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் a call or recommendation. நம்மளோட சேனல் புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னையோட நிஃப்டியோட எக்ஸ்பைரி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கிஃப்ட் நிஃப்டி 200 பாயிண்ட் ஃபாலாக இருந்துச்சு. ட்ரம்ப்போட டேரிஃப் 25% அந்த ரீசனால் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180-200% கேப் டவுன் வச்சுருந்தாங்க. அது பர்டிகுலராக எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,640 ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம மார்னிங் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி நம்ம மந்த்லி எக்ஸ்பைரியில் இருக்கோம். ஸ்டாடல் ப்ரீமியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்டாடல் ப்ரீமியம் ஒன்று மெயின்டைன் ஆச்சுன்னா ஸ்பைக் வரும், வால்டிலிட்டியாக இருக்கும். இன்கேஸ் கன்சாலிடேட் ஆகினா டிகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கணும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு அப்புறம் ஒரு நல்ல ரேலியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரேலிக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, பார்டர் மார்க்கெட் எல்லாமே வீக்காக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மா, மெட்டல், ஆட்டோ, இதில் இருக்க ஸ்டாக்ஸ்லாம் வந்து பெரிய லெவலில் ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணல. ஐடி இருந்தாலும் எது பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணல. இண்டெக்ஸை மூவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸை மூவ் பண்ணால் தான் இண்டெக்ஸ் மூவ் ஆகும். அதனால் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு அப்புறம் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸாக HDFC இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருப்பாங்க. அதனால் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸை மூவ் பண்ணி மார்க்கெட்டை மூவ் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாடலோட ப்ரீமியம் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 920க்கு 120 ரூபா இருந்திருக்கு. கரெக்ட். வெள்ளிக்கிழமை எப்போதுமே 9:15 to 9:20க்கு 120 ரூபா இருக்கணும். 120 ரூபாவில் இருந்த ப்ரீமியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 o'clock இருந்து ஸ்டில் 130 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கும் 80 ரூபாய்க்கும் ஸ்டில் சப்ஸ்டைன் ஆகுது. ப்ரீமியம் ஸ்டாடல் ப்ரீமியம் டிகே ஆகல. இந்த ஸ்டாடல் ப்ரீமியம் டிகே ஆகுது பாருங்கள். மார்க்கெட் வந்து நிஃப்டியோட சார்ட்டிங் இருக்குது பாருங்கள், அப்படியே ரேலி ஆகிட்டே மார்க்கெட் மேலே வரைக்கும் போயிருக்கு. புரியுது உங்களுக்கு? அதுக்கப்புறம் மேலே ரெசிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் ப்ரீமியம் ஃபுல்லாக டிகே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்ம வந்து இந்த ஸ்டாடல் ப்ரீமியம் தான் பார்க்க சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து நல்லா கிளியராக ப்ரீமியம் கால்குலேஷன் வச்சு அட்வான்ஸ் லெவலில் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுமா, மார்க்கெட்டில் ரேலி வருமாங்கிறத நம்ம ஃப்ரீயாகவே டெலிகிராம் சேனல்லாம் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன். புதன்கிழமை சாயந்தரம் 3 மணிக்கு முடியும் போது 24,800 ஸ்டாடல் இருக்குது, 900 கால் ரேட் இருக்குது, 25,000 கால் ரேட் இருக்குது. புட் ரேட் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எங்கே இருக்குன்னா 24,600 தான் இருக்குது, 24,500 தான் இருக்குது. மார்க்கெட்டில் இன்றைக்கி கேப் டவுன் நடக்கும்போது கன்ஃபார்மாக PE சைடில் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்திருக்கும். PE செல்லரோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஆகிருக்கும். ஏன்னா ஓப்பன் ஆகும்போதே ப்ரீமியம்லாம் நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் நெகட்டிவ் பயாஸில் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம PE பை பண்ணுவோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 24,700, 800, 900 கால் செல்லர்ஸ் நல்ல காலை செல் பண்ணியிருக்காங்க. கீழே புட் ரைட்டர்ஸே இல்லாமல் PE பை பண்ணி, ஆப்ஷன் பையர் வந்து PE பை பண்ணி ஆப்ஷன் செல்லர் வந்து CA செல் பண்ணியிருந்தா இவங்க 2 பேர்த்துக்கும் ப்ராஃபிட் யார்கிட்டருந்து வாங்கி தரது. அதுக்காக தான் நம்ம சென்செக்ஸ் எக்ஸ்பைரியிலே நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். வீக் ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு மாதிரி பார்க்கணும். வீக் எண்டு நியர் டு எக்ஸ்பைரியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு மாதிரி பார்க்கணும். இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ் எக்ஸ்பைரியிலே நான் கிளியராக சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், மணி 1 மணி ஆகுது. 81,000 மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சென்செக்ஸ். ஆனால் 81,000 ஹெவி கால் ரேட் இருக்குது, அன்வைன் பண்ணாமே இருக்காங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் 81,000 வந்தனால புட்டை பை பண்ணிட்டு இருக்காங்க. கால் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் அன் பண்ணுறதுக்காக மார்க்கெட் அப் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம வாய்ஸ் மெசேஜ் சொல்லியிருந்தோம். அப் சைடு தான் போகுங்கிறதே சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸில் சினாரியோ பாருங்கள், 81,300 வரைக்கும் போயிடுச்சு. இந்த டேவோட சென்செக்ஸ் ப்ரீமியம் எடுத்து பாருங்கள், 81,000 ப்ரீமியம் 50 ரூபாயில் இருந்த ப்ரீமியம் 326 ரூபாயில் போய் க்ளோஸ் ஆகுது. இதுதான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்ப்பாங்கன்னா, கால் சைடில் ரைட்டிங் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் புட் சைடு வரும், புட் சைடில் ரைட்டிங் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் கால் சைடில் போகும். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டே பார்க்குற பேசிக் கான்செப்ட். பட் அட்வான்ஸ் லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்குறதுங்கிறத நம்ம கிளாஸ்லலாம் சொல்லித்தரோம். அது இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் பண்ணுறோம். ஆகஸ்ட் பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஆப்ஷன் செல்லிங் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறோம். ஆப்ஷன் செல்லிங் கிளாஸஸோட சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்ரோல் பண்ணுறவங்க திருப்பியும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் கிளாஸ் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கூகுள் ஷீட் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அது ஃபில் பண்ணுங்கள். கம்மிங் சண்டேவோட என்ரோல்மெண்ட் க்ளோஸ் ஆகுது. சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம் A to Z.
கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 8 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. டெய்லியும் 8:30 9:30 டெய்லியும் லைவ் கிளாஸஸ் இருக்கும். ப்ளஸ் உங்கள் கிளாஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 days வந்து லைவ் ட்ரேடிங் செக்ஷன் இருக்கும் மார்க்கெட் ஹவர்ஸில். இந்த கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டா ஒன்றும் போஸ்ட் பண்ணல. நெக்ஸ்ட் வீக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் போயிடலாம். இப்போது August 7th 2025 இந்த வரப்போகிற வீக் எக்ஸ்பெரி. இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா 24,800லே ஸ்டாடல் இருக்காங்க, ஃபாலோட் பை 25,000ல் ஹெவி கால் ரேட் இருக்காங்க. புட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரேஞ்சிலுமே 25,000லேருந்து 25,800 வரைக்கும் ஈவனாக இருக்காங்க. அப்போது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபஸ்ட்டு 30 minutes எந்த சைடு ரைட்டிங் ஆட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் புட் ஆப்ஷன் சைடு ரைட்டிங் இருந்தாங்கன்னா நம்ம சிஇ சைடு ஃபோக்கஸ் பண்ணணும், சிஇ சைடு ரைட்டிங் இருந்தால் புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 30 minutes மார்க்கெட்டோட ட்ரெண்டை அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. கீழே வந்து 25,600, மேலே வந்து கீழே வந்து 24,600, மேலே வந்து 24,920. இந்த லெவலுக்குள்ளே ரேஞ்ச் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த லெவலை விட்டு பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடந்தால் தான் மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேர் பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே கிளியராக சொல்கிறோம். பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா 15 minutes கிராஸ் ஓவரில் ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டிச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கிளியராக போயிடுது, ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் கிளியராக வருது. அழகாக உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக எவ்ரிடே 100 points கேட்ச் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் செல் ஆன் ரைஸ் ட்ரெண்டில் இருக்குது. இந்த செல் ஆன் ரைஸ் ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பவர்ஃபுல்லாக அப்சைடு போகும், அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிங் விட்ஜ் பேட்டர்னில் இருக்குது. சப்போர்ட் 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 சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னா ட்ரெண்டு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டிக்கான ஃபஸ்ட்டு லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இமிடியேட்டாக பிவோட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 56,126, 120 to 130. அப்சைடில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிறது இன்றைக்கி இன்ட்ராடேவோட ஹை. என்ன ரீசனுக்கான பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அங்கே தான் சஸ்டெயின் ஆகி அங்கே தான் செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆனாங்க, செல்லிங் புஷ் பண்ணாங்க. திருப்பியும் ப்ரைஸ் இங்கே வரும்போது செல்லிங் புஷ் பண்ணுறாங்க. திருப்பியும் ப்ரைஸ் இங்கே வந்துச்சுன்னா செல்லர்ஸ் புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 56,620ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் 56,620க்குள்ளே போனால் தான் மார்க்கெட் எகைன் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ப்ரீவியஸ் சப்போர்ட் 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 பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இப்போ சப்போர்ட்லாம் என்ன ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால் 56,620 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், 56,850 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஃபாலோட் பை சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இது எங்கே சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னா இன்றைக்கி பிரேக் அவுட் ஆன இடம் ஃபஸ்ட்டு கேண்டில் இது வந்து பாதி லெவல்லேருந்து பிரேக் அவுட் ஆன இடம் வந்து 55,800 ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஃபாலோ ஆச்சுன்னா 55,520 இந்த இன்றைக்கியான இன்ட்ராடே லோ, இந்த ஃபாலிங் விஜோட கடைசி பாயிண்ட், அந்த இடம் வந்து செகண்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா 55,222 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இங்கே தான் சப்போர்ட் எடுத்து ரேலி கொடுத்துருக்காங்க. திருப்பி இங்கே வரும்போது ஒரு பையிங் ப்ரெஷர் சினாரியோ காட்டியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன். இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த வீக்குக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 56,400 ஃபஸ்ட்டு டெசசிவாக பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபாலிங் விச் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், ப்ரீவியஸ் செல்லர்ஸ் ஜோன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் நம்ம ரீடெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் நல்ல ஒரு மொமெண்டமை கேட்ச் பண்ண முடியும். இது இந்த வாரத்தில் எப்போ நடந்தாலும் சினாரியோ நம்பர் ட்ரேட் செட்டப் நம்பர் 1. இன்ட்ராடே பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு இந்த பையிங்லேருந்து இங்கே போனதுக்கு இந்த 55,800 வரைக்கும் 0.6 லெவல் ஃபிப்னாசியில். இப்போது நம்ம ஃபிப்னாசி பாட்டம் டு டாப் கன்சிடர் பண்ணால் 55,850 to 0.6 லெவல், அந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் ப்ரைஸு ட்ராப் ஆகிட்டு டபுள் டாப் கன்ஃபர்மேஷனோ இல்லை சப்போர்ட் மாதிரி எடுக்கிற கன்ஃபர்மேஷனோ இருந்தால் ஸ்கேல்ப்பை இந்த லெவல் ஃபஸ்ட் டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணலாம்.
இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் 56,200 வரைக்கும் ட்ரையல் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணலாம். சினாரியோ நம்பர் 2, இன்கேஸ் ப்ரைஸ் இமிடியேட்டாக இந்த இடத்துல போய் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஏரியாவில் ஆல்ரெடி செல்லர்ஸ் ஜோன் எகைன் செல்லர்ஸ் புஷ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம வந்து டவுன் சைடுக்கான வியூவை ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சால்டேட் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ரீடெஸ்ட்டில் ஒரு ஸ்கேல்ப்புக்கு டவுன் சைடில் சப்போர்ட் வரைக்கும், இந்த சப்போர்ட் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். மீதி நம்ம டெலகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுவோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி முடிச்சாச்சு. இப்போ நிஃப்டியை பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியராக நம்ம டெய்லி சொல்லிகிட்டே இருக்கோம், நிஃப்டி வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணுன்னா 25,240 கிராஸ் பண்ணால் தான் டே டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் ரிவர்சல்னு அர்த்தம். இப்போயும் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து சொல்லிகிட்டே இருக்கோம், எப்பப்பெல்லாம் செல் ஆகுதோ ரைஸ் ஆகும்போது அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு மொமெண்டம் வரும் அப்படின்னு. இந்த இடத்துல தான் ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. இன்பேலன்ஸ் மூவை கவர் பண்ணிவிட்டு ரேலியை ஸ்டார்ட் ஆனது. திருப்பியும் ப்ரைஸ் இங்கே வரும்போது சப்போர்ட் எடுத்தது, திருப்பி இங்கே ப்ரைஸ் வரும்போது பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இப்போது அந்த சப்போர்ட்டுக்கு மேலே அப் சைடில் போகிறதுக்கு மேலே இப்போ நிஃப்டியோட பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 24,922 24,940 கன்ஃபார்மாக ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து சப்போர்ட்டாக இருந்து அப்படியே ஃபால் ஆனனால 25,040 செகண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25,124 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இமிடியேட்டாக சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,720 ப்ரீவியஸாக சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் ஆகி ரேலி ஆகுது. இன்றைக்கும் பாருங்கள் இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் ஆகி ரேலி ஆகுது. அப்போ இங்கே வரும்போதெல்லாம் ஹையர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணுங்கள், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் ரேலி ஆகுது. அப்போது இமிடியேட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிறது 24,700 to 720 லெவல், அந்த இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டேவோட லோ, இன்றைக்கி வியாழக்கிழமையோட லோ, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மண்டே அண்ட் தேர்ஸ்டேவோட லோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24,620 இருக்குது. அது செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஃபைனல் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 24,565 ஃபைனல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் போனோடனே ரிஜெக்ட் ஆகுது, சப்போர்ட் வந்தால் பை ஆகுது. நம்ம நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுறது எப்படி திருப்பி ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ரைட் ஆகுதுன்னு பார்த்துட்டு சப்போர்ட்டில் இருந்தால் அப் சைடில் லாங் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் ஃப்ளாட்டோ கேப் டவுன்லேயே ஓப்பன் பண்ணி சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லாங் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதை ஃபோக்கஸ் பண்ணணும். இன்கேஸ் ப்ரைஸு இமிடியேட்டாக ட்ரேட் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் போச்சுன்னா இங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த கேண்டிலோட பாதி லெவலில் நம்ம டவுன் சைடுக்கு ஷார்ட் சைடு என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும். இன்பிட்வீனில் இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ப்ரைஸு கன்சால்டேட் தான் ஆகிட்டுருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் லோவாக இருந்தாலும் 24,800 நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 to 154 ஆல்மோஸ்ட் 306 rupees ப்ரீமியம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 320 இருக்கணும், 306 இந்த விக்ஸுக்கு நல்லா இருக்குது. ஆப்ஷன் செல்லருக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ரைட் பண்ண வருவாங்க. மொமெண்டம் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நான் லாங் பொசிஷன் எடுக்கிறேன், ஒரு பெரிய மொமெண்டமை கேட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த லெவலில் இங்கே க்ரீன் கேண்டில் இந்த மாதிரி ஸ்ட்ராங் க்ளோசிங் 15 மினிட்ஸில் வரணும். ஸ்ட்ராங் க்ளோசிங் வந்து ப்ரைஸ் பிரேக் ரீடெஸ்ட் எடுத்து போனால் தான் இந்த லெவல் நம்மளால் ப்ரீச் பண்ண முடியும். இங்கே தான் நம்ம அந்த மொமெண்டமை எதிர்பார்க்க முடியும். மொமெண்டம் ட்ரேடு இப்போது சப்போர்ட் ப்ரைஸ் இப்படியே ட்ரேட் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு ட்ரேட் ஆகிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம திருப்பியும் 24,800 வரைக்கும் பிஇ ஃபோக்கஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சினாரியோ ப்ரைஸு இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகி ட்ராப் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது சப்போர்ட் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ப்ரைஸ் இப்படி ட்ராப் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு எகெயின் அப் சைடில் பிரேக் அவுட் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 720 லெவலில் பிரேக் டவுன் பண்ணுதுன்னா நம்ம அப்போ கான்ஃபிடெண்ட்டாக
ஷார்ட் என்ட்ரி பிஇ சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். மீதி ஏதாவது நியூ டைப் ஆஃப் ட்ரேட் செட்டப் நான் ஐடென்டிஃபை பண்ணால் என் டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.